இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி ஜீ தமிழில் ரீசண்டாக ரொம்பவே ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க வள்ளியின் வேலன் சீரியலோட ஹீரோயின் வள்ளியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளி வேலன் இவங்களோட காதல் கதை ரொம்பவே விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக அந்த நாடகத்தில் போயிட்டுருக்கு. இவங்கள நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாவே தெரியும். இவங்கள மட்டும் இல்லாமல் இவங்க ஹஸ்பண்டையும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் நடந்தது. அதுவும் சீரியல் மூலியமாக நடந்த லவ் மேரேஜ் தான். இவங்களோட பெயர் ஸ்ரேயா அஞ்சன். இவங்க 1995 டிசம்பர் 23 கர்நாடகாவில் உள்ள மங்களூர் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பெயர் அஞ்சன், அம்மா பெயர் சாருலதா அஞ்சன், தங்கச்சி பேர் பிரியா அஞ்சன். இவங்க தன்னோட பள்ளி படிப்பை மங்களூரில் இருக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்க அங்கே தான் படிச்சிருக்கிறாங்க 12th வரைக்கும். அதுக்கப்புறம் பெசன்ட் உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி எடுத்து படித்து முடிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. 2017 இவங்க கன்னடத்தில் ஒரு ஃபிலிமில் நடிக்கிறாங்க. சதுர்புஜா அப்படிங்கிற ஒரு படம் அதில் சும்மா சப்போர்ட்டிங் ஆக்டர் தான். அந்த இதில் நடிக்கிறாங்க. அப்போ சின்ன பொண்ணு பெருசாக ரொம்ப எதுவும் இன்டெப்த்தாக தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு 19 வயசு பொண்ணுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாது. இந்த மாதிரி தான் நடிக்கணும், இந்த மாதிரி தான் நடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியலை. இருந்தாலும் இவங்க நடிக்கிறாங்க. இவங்களோட மதர் டங் அப்படின்னு பார்த்தோன்னா கன்னடமா அப்படின்னு கேட்டால் கன்னடம் கிடையாது. இவங்களோட மதர் டங் துளு அப்படிங்கிறது தான். இவங்க கன்னடமும் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழில் சீரியலில் இன்ட்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேச கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் அப்படிங்கிறது பெருசாக வராது. கன்னடம் நல்லா பேசுவாங்க. அவங்களோட மதர் டங்கில் ரொம்பவே ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. யாருக்குமே மதர் டங்க் நல்லா வரும். ஆனால் இவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால கன்னடமுமே நல்லா பேசுகிறாங்க. அதனால தான் கன்னடத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா சின்னதில் அவங்க ரொம்பவே அழகாக இருந்திருக்கிறாங்க. அவங்க காலேஜ் கல்ச்சுரல்ஸில் கன்னடத்தில் இருந்து வந்த ஒரு செலிப்ரிட்டினால் கிடைச்ச வாய்ப்பு தான் இது அவங்களுக்கு. அதுக்கப்புறமே கன்னடத்தில் அரண்மனை அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் நடிக்கிறாங்க. சரி, நம்மளோட மதர் டங்கில் நம்ம ஒரு படமாவது சீரியலாவது நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் துளு அந்த மதர் டங்கில் உள்ள ஜெய் துளு நாடு அப்படிங்கிற ஒரு படம் வருது. அதுலேயும் இவங்க நடிக்கிறாங்க. இவங்களோட ஃபேஸ் கட்டுக்கு ஹீரோயினாவே போடுற அளவுக்கு சான்ஸ் கிடைக்கிது. ஆனால் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை, மக்கள்கிட்ட தெரிய வரலை. அப்படிங்கிறதுனால எல்லாமே சைடு ஆக்ட்ரஸ் ரோல் தான் கிடைக்கிது. ஜெய் துளு நாடு அப்படிங்கிற படத்துலையுமே அதுக்கப்புறம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒண்டு மொற்றியே கதை அப்படின்னு கன்னடத்தில் ஒரு படம், அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் கதை ஒண்டு சுருவஜிங் இந்த படத்தில் தான் அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டே கிடைக்கிது. கன்னடம் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸில் அவார்டு கிடைக்கிது. ஸோ ஓரளவுக்கு மக்கள் மனசை நம்ம கவர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வருது. அதே மாதிரி கன்னட மக்கள் மனசில் இவங்க ஸ்ரேயா அஞ்சன் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பொதுவாக படத்தில் ஹிட் ஆகிறத விட இப்போலாம் சீரியல்ஸில் எவ்வளோ தூரம் அவங்க வராங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க நல்லாவே ஹிட் ஆகிறாங்க. படத்துலலாம்
ஃபேமஸான ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்கு இன்னும் ஃபேமஸ் கிடைக்கும். அதே சீரியலில் அப்படின்னா மக்கள் வந்து டெய்லி அந்த சீரியலை பார்க்குறதுனால அந்த மக்களுக்கு வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் நடிச்சுட்டு வந்துட்டு சுஜிதாரா அப்படிங்கிற ஒரு படமும் நடிக்கிறாங்க. அதுலேயும் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. எல்லா இதுலேயுமே அவங்களோட எஃபோர்ட்டை கொடுக்குறாங்க. அவங்களோட நடிப்பு திறமை எப்போ வெளியே வருது அப்படின்னா தமிழில் திருமணம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் வந்து கமிட் ஆகுறாங்க. அப்போது வந்து சந்தோஷ் ஜனனி அப்படிங்கிற அந்த ஜனனிங்கிற கேரக்டர் வந்து பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ஜனனின்ற பொண்ணு வந்து டோட்டலாக ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஃபேமிலிக்காக வாழ்கிற ஒரு பொண்ணு. அந்த சந்தோஷ் அப்படிங்கிற பையன் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணு இறந்துட்டதாக நினச்சி ஜனனியை வந்து திருமணம் பண்ணிக்கிடுவார். அப்படி திருமணம் பண்ணும்போது அந்த வாழ்க்கை வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். சந்தோஷ்கிட்ட இருந்து ஜனனிக்கு ஸ்டார்டிங்கில் அன்பே கிடைக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த லவ்வர் என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கிறது, அப்புறம் திரும்ப சேர்றது, இந்த மாதிரி இவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இவங்க ரெண்டு பேருமே ரியலாக லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க வெளியே சொல்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ்லாம் போட்டு வந்து வெளியே தெரியப்படுத்திட்டாங்க. சைத்ரா தான் வந்து ஃபஸ்ட்டு அஃபீஷியலாக இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கயல் சீரியல் சைத்ரா தான் வந்து வெளியே சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கே வந்து நிறைய பேர் சொல்லி தான் வந்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க வந்து ஸ்ரேயாவோட ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ ஸ்ரேயா கிட்ட போய் இப்படி தானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சைத்து இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது வந்து நான் இந்த மாதிரி சொன்னது உனக்கு கஷ்டம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை சைத்து, எப்படி இருந்தாலும் நாங்களே இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறோம் அப்படின்னு மீடியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணலான் தான் இருந்தோம். நீ எங்களோட வேலையை வந்து இன்னும் ஈஸியாக்கிட்ட அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நிறைய ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் வரும்போது லவ் பண்ணாமல் இருந்த டைமில் சினி இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் வந்து ரொம்பவே சகஜமான விஷயம் அப்படின்னு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வர ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாமே இவங்களே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ரெண்டு பேரும். ஸோ வந்து சந்தோஷை வந்து பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய டான்ஸர். கிட்டத்தட்ட வந்து பிரபுதேவாவோட சிஷ்யன் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் பண்ணுவார். இவர் தமிழ் பையன், இவங்க வந்து கர்நாடகா பொண்ணு. ஸோ வீட்டில் சம்மதம் வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால இவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு பேருக்குமே வந்து நல்லா தெரிஞ்சுது. ஸோ ஸ்ரேயா வந்து அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நிறைய கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்லேயும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு 2021 நவம்பர் மாதத்தில் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த கேப்பில் வந்து 2020 அந்த லாக்டவுன் டைமில் வந்து அன்புடன் குஷி சீரியல் விஜய் டிவியில் இதானதில் ஹீரோயின் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், யாரை போடலாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்ரேயாவை வந்து போடலாம் அப்படின்னு டைரக்டர் முடிவு பண்ணுறாரு. ஸோ ஹீரோயின் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க தான் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜீ தமிழில் ரஜினி அப்படிங்கிற சீரியலில் ரஜினி அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணாங்க. இப்போது வள்ளியின் வேலன் சீரியலில் வந்து வள்ளி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. பணக்கார வீட்டு பொண்ணு, அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் வந்து அவங்க லவ் பண்ணி தான் வந்து கல்யாணமே பண்ணுறாங்க. வேலனுக்கு வந்து ஒரு வித பயம். இவங்க வந்து
அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க, நம்ம எப்படி அவங்கள திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து இது கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் 2 பேருமே தைரியமாக ஒரு முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்து 2017 நந்தினின்னு ஒரு சீரியலில், அந்த சீரியலில் தான் திருமணம் சீரியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்போது யாருமே இவங்களை பெருசாக ரெகக்னைஸ் பண்ணலை. காயத்ரி அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒருத்தரை பழிவாங்கிற ரோல் வந்து சின்ன ரோல் தான் அது கொடுத்துருப்பாங்க. நந்தினி சீரியல் நிறையா பேருக்கு ரொம்பவே பிடிச்ச சீரியல். அந்த சீரியலில் இவங்க வந்தது வந்து ஃபஸ்ட்டு இவங்க யார் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க கன்னடம் சைடு அங்கே நடித்த நடிகை. யாருன்னே தெரியாமல் இருந்தது. திருமணம் சீரியலில் டோட்டலாக மாறிடுச்சு. இப்போது வந்து அவங்க எந்த சீரியல் நடித்தாலும் அட நம்ம ஜனனி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுறாங்க. 2021 நவம்பர் 21 தான் இவங்களோட மேரேஜ் நடக்குது. இப்போது 3 இயர்ஸ், டோட்டலாக 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. இவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. இவங்க அந்த சீரியலில் நடிக்கும் போதே அந்த ஹீரோவை வந்து நீங்கள் விஜய் சேதுபதி மாதிரியே நடிக்கிறீங்க, விஜய் சேதுபதி மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அவ்வளோ திட்டுவாங்களாம். அதுக்கு காரணம் இவங்கன்னா விஜய் சேதுபதினா இவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா, நீயா விஜய் சேதுபதி மாதிரி இருக்க, நீயா விஜய் சேதுபதி மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல் பண்ணுவாங்களாம். இவங்க வந்து தன்னோட அப்பா அன்புக்காக நிறைய ஏங்கியிருக்காங்க. ஏன்னா பெருசாக வந்து அவ்வளோ அன்பை வந்து அவங்க அப்பா எக்ஸ்போஸ் பண்ணது இல்லையா, நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்கான். அதனால் அப்பா கிட்ட கிடைக்க வேண்டிய அன்பு எல்லாமே தன்னோட கணவர்கிட்ட கிடைக்கிறதுனால தன்னோட கணவரை வந்து இவங்க எப்போவுமே பாப்பா, அதாவது பாப்பான்னா அப்பா அப்படின்னு தான் அர்த்தமா, அப்பா அப்படிங்கிற இதில் தான் கூப்பிடுவாங்களாம். அதே மாதிரி அவங்களுமே தன்னோட ஒய்ஃபை வந்து அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்களாம். என்னை நீ எங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிற, அவ்வளோ அன்பு கொடுக்குற அப்படின்னு எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. அவ்வளோ லவ்விங் கப்புள்ஸாக தான் வந்து அவங்க வாழ்கிறாங்க. ஸ்ரேயாவுக்கு இன்னும் நிறைய சீரியலில் வாய்ப்பு கிடைக்கணும், சூன் படத்துலையும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நம்மளோட விசேஷத்தை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.